மட்டன் கப்பை பிரியாணி பண்ணலாமா? அதுக்கு தேவையான பொருள் மட்டன் 1/2 கிலோ, 3/4 கிலோ கப்பக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ஒரு குக்கரில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு, அதுக்கப்புறம் வந்து பூண்டை கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சியும் கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கேரளாவில் எப்பயுமே அதை வந்து சாப் பண்ணி தான் போடுவாங்க. நான் ஆனால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா இதை கிளறி விட்டுட்டு, இந்த மாதிரி ரவுண்டாக வந்து பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டு, சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போடுங்க. சின்ன வெங்காயம் கண்டிப்பாக போடணும், மஸ்ட்டு போடணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணிவிட்டு, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, அப்புறம் மஞ்சத்தூள் போடுங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், அப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி, பிரியாணி மசாலான்னு சொல்லுவோம் இல்லையா? என்னோடய சேனலில் வந்து பிரியாணி மசாலா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க. அது போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்கேன். எல்லாத்தையும் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, அந்த கறியையும் அதோடு போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கறியில் வந்து அந்த மசாலா வந்து நல்லா பிடிக்கணும். இதுதான் வந்து நமக்கு வந்து கப்பை பிரியாணிக்கு டேஸ்ட்டேவும். இந்த கறியை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, அது வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரில் விசில் போட்டுருங்க. அந்த கறி வேகிற வரைக்கும் நீங்கள் வந்து விட்டுருங்க அப்படியே ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் அந்த கறி வந்து 95% குக் ஆயிடுச்சுன்னா, அதில் வந்து நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்க கப்பக்கிழங்கு அதில் ஆட் பண்ணிவிட்டு, நல்லா கொஞ்சம் நேரம் வந்து சிம்லேயே வச்சிங்கன்னா அந்த மசாலா பிடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் குக்கரில் ஒரு 2 இல்லைனா 3 விசில் விட்டுட்டிங்கன்னா அந்த கப்பக்கிழங்கு வந்து நல்லாவே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு, வேகாத இடத்துல ஏதாவது கொஞ்சம் கிழங்கு வேகாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு கரண்டி வச்சு நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டிங்கன்னா அது வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இந்த கப்பக்கிழங்கை வந்து ஒரு 2 விசில் இல்லைனா 3 விசில் விட்டுக்கோங்க. அது உங்கள் கிழங்கை பொறுத்து. சீக்கிரம் வேகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மியான விசில் விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொரு இதில் தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு, ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல், 1/4 கப்பு தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷானதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் டெசிகேட்டட் கோகனட்டை என்கிட்ட இருந்ததுனால காஞ்ச தேங்காய் பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து சீக்கிரமாக கரிஞ்சிரும். அதனால் நான் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை தனியாக தூக்கி வச்சுட்டேன். இது வந்து ப்ரௌனிஷ் கலராக ஆயிரும் அந்த தேங்காய் கொஞ்சம் நேரத்துலேயே. இது வந்து இந்த பக்கம் நம்ம வந்து குக்கரில் வச்சுருக்கோம் இல்லையா கிழங்கு, அதுவும் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. அங்கங்கே கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற கிழங்கு கொஞ்சமாக கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டிங்கன்னா போதும். இதுக்கு மேலே வந்து நான் பொரிச்சு வச்சுருக்கேன் இல்லையா தேங்காய், அந்த இருக்குல்ல இந்த மாதிரி கலரில் மாறிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? அதான் அந்த சூட்டோடையே வச்சிட்டோன்னா கரிஞ்சிரும். அதை வேறு பிளேட்டில் டக்குன்னு மாற்றி வச்சிடணும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே பெப்பரை போட்டுட்டு, இதை ஃபுல்லாக அதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு மல்லித்தலை போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து அதை வந்து கொஞ்சம் தம்மில் போட்டுருங்க சிம்மில் வச்சு. அவ்வளோ மணமாக அவ்வளோ ருசியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து கேரளாவில் வந்து பீஃபில் பண்ணுவாங்க, மட்டனில் பண்ண மாட்டாங்க, சிக்கனில் நம்ம இஷ்டம் நம்ம பண்ணிக்கலாம். அடிப்போலியான கப்பை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு என்னோடய ஸ்டைலில். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.